வணக்கம் வாரியஸ். ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும் கேள்விப்பட்டிருக்கோம். சில கேள்விகள் காயப்படுத்தும், சில கேள்விகள் ஊக்கப்படுத்தும். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நாகரிகம் என்பது என்ன படிச்சிருக்கோம், எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எப்படிப்பட்ட கலாச்சாரத்துல வாழ்றோம் அதுல இல்லை. ஒருவரிடம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கிறோம், எந்த சூழ்நிலையில கேட்கிறோம், எந்த பவுண்டரியோட கேட்கிறோம், எதை கேட்கிறோம், இதை பொறுத்துதான் நாகரிகமே இருக்கு. ஒரு மனுஷனுடைய பிரைவசிய மதிப்பதுதான் நாகரிகம். நம்ம பல நேரங்கள்ல கேஷுவலா சில கேள்விகளை கேட்போம். அந்த கேள்விகளுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் சாதாரணமா தானே கேட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம், வலி கொடுக்கும். அதை சிந்திக்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். கேட்கக்கூடாத 10 கேள்விகளை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, உங்க வயசு என்ன? கொஸ்டின் நம்பர் 2, என்ன படிச்சிருக்கீங்க? கொஸ்டின் நம்பர் 3, எங்க வேலை செய்றீங்க? கொஸ்டின் நம்பர் 4, என்ன சம்பளம், எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? கொஸ்டின் நம்பர் 5, கல்யாணம் ஆயிடுச்சா? கொஸ்டின் நம்பர் 6, குழந்தை இருக்கா? கொஸ்டின் நம்பர் 7, என்ன ஜாதி நீங்க? கொஸ்டின் நம்பர் 8, என்ன மதம் நீங்க? கொஸ்டின் நம்பர் 9, என்ன வெயிட் உங்களோடது? கொஸ்டின் நம்பர் 10, இது சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்குவீங்க? வாடகை வீடுன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாடகை? இந்த கேள்வியெல்லாம் நமக்கு அவசியமானதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பர்த்டே வந்து சொல்றாங்கன்னா நல்லா இருமா அப்படின்னு வாழ்த்தணும். அதை விட்டுட்டு எத்தனாவது பர்த்டே, எதுக்கு இந்த ஆர்வம்? சிலர் படிக்காம இருந்திருக்கலாம், சிலர் வேலை இல்லாம இருந்திருக்கலாம், சிலர் கம்மியான சம்பளம் வாங்கலாம், அதை சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெயினா கூட இருக்கலாம். சிலருக்கு திருமணம் ஆகிறதுக்கு பல தடைகள் இருந்து கல்யாணம் ஆகாம இருந்திருக்கலாம், சிலருக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் அவங்களோட பர்சனல். என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாம எதையோ பேசணும்னு நினைச்சு பேசி பலரை நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ காயப்படுத்தி இருக்கோம். இந்த 10 கேள்விகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து நம்ம பேசலாம். உங்களுக்கு ஏதாவது தேவையான தகவல் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை குறிச்சும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாமும் வாழ்ந்து பிறரை வாழ்விப்போம். மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.